ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 5-6. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். தியானிப்போம். எப்பொழுதும் இணைந்து வாழ ஆவல் கொண்டிருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இயேசுவின் இந்த வார்த்தைகள் திருமணம் என்பது வெறும் சமூக ஒப்பந்தமோ, அல்லது பெற்றோர்கள் விருப்பப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு அமைத்து கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையோ, அல்லது இருவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இணைந்து வாழ்கின்ற ஒரு இணைப்போ அல்ல என்கின்ற ஒரு உண்மையை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. இது சாதாரண ஒரு ஒப்பந்தத்தையோ அல்லது உணர்ச்சிகளையோ அடிப்படையாக கொண்ட உறவு அல்ல. மாறாக கடவுளின் பிரசன்னத்தில் அவருடைய முன்னிலையில் ஏற்படுத்தப்படும் ஒரு புனிதமான உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தைகள் சுட்டி காட்டுகின்ற ஒரு உண்மை இதுதான். எனவேதான் இயேசு ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையாக இருக்கலாம், தன்னுடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், தன்னுடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அனைவரையும் விட்டுவிட்டு தனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தன்னுடைய மனைவியை அவன் பற்றி கொள்வான். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாய் இருப்பார்கள் என்று கூறுகின்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு தாய் தந்தையை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஒரு விதமான சஞ்சலம், ஒரு நெருடல் ஏற்படலாம். இதனுடைய அர்த்தம் பெற்றோரை கைவிட்டுவிட வேண்டும் அல்லது அவர்களை மதிக்கக்கூடாது என்பது அல்ல. மாறாக திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையின் முதன்மையான மனித உறவாக கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் ஒன்றித்திருப்பதுதான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகின்றார். பெற்றோருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அன்பும், தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அன்பும், தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அன்பும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் கணவன் மனைவி இந்த உறவுக்கு இடையிலே பெற்றோர்களோ உற்றார் உறவினர்களோ நண்பர்களோ அல்லது உடன்பிறப்புகளோ அல்லது பொருளாதார சிக்கல்களோ அவற்றினுடைய தேவையில்லாத தலையீடு இதிலே கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். திருமணமான தம்பதியர் ஒன்றுபட்டு ஒரே சிந்தனையோடு வாழ்ந்து ஒரே முடிவை எடுத்து பிரச்சனைகளை அவர்கள் பகிர்ந்து தீர்த்து கொள்ளவும், ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக ஆதரவாக இருந்து வாழ்க்கை நடத்தவும் அழைக்கப்படுகின்றார்கள். ஒரே உடல் என்பதனுடைய ஆழமான பொருள் இதுதான். ஒரே உடல் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உறவை மட்டும் குறிக்கவில்லை. அது அவர்களுடைய ஒரே நம்பிக்கை, ஒரே வாழ்க்கை பயணம், ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக அர்ப்பணித்தல், துன்பத்திலும் இன்பத்திலும் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து தாங்குதல், பொருளாதாரம், குடும்பம், குழந்தைகள், ஆன்மீகம் ஆகிய அனைத்திலும் ஒற்றுமையாக செயல்படுதல், உடலிலும் உள்ளத்திலும் உண்மையான அன்பு கொண்டிருத்தல், இவை அனைத்தும் அடங்கும். திருத்தந்தையும் புனிதருமான 2ஆம் ஜான் பால் அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருமணம் என்பது உடல் மற்றும் ஆன்மா இரண்டையும் உள்ளடக்கியது. கணவன் மனைவி என்கின்ற இந்த ஒன்றிப்பு தங்களுக்குள் மட்டும் முடிந்துவிடாமல் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, புதிய வாழ்க்கையை, இறைவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு அதனை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வது, இதை அடிப்படையாக கொண்டது என்று கூறுகின்றார்.
திருமணத்தின் இணைப்பை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறும் பொழுது, இந்த இணைந்திருத்தல் என்பது உடல் நெருக்கத்தை கடந்த ஒன்று. அது விருப்பத்துடன் தன்னை மற்றவருக்கு கொடுத்தல், தங்களுடைய இதயங்களும் தங்களுடைய வாழ்க்கையும் ஒருவருக்கு ஒருவர் திறந்திருப்பதாகும் என்று சொல்வார். இயேசு கூறிய தொடக்க நூல் வார்த்தைகளை மேற்கோள் காண்பித்து கொண்டு புனித யோவான் கிறிசோஸ்தம் அவர்கள் கூறுகின்றார், திருமணத்தின் தொடக்கம் என்பது மனிதர்களின் விருப்பத்தில் மட்டுமல்ல, அது படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளின் திட்டத்தில் உள்ளது என்று சொல்லுகின்றார். ஒரே ஆண் ஒரே பெண்ணோடு வாழ்வதும் ஒரே பெண் ஒரே ஆணோடு வாழ்வதும் என்பது இறைவனுடைய விருப்பம். அவர்கள் எப்பொழுதுமே பிரிந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த போதனையினுடைய நோக்கம் என்று அவர் கூறுகின்றார். ஒரு உடலை இரண்டாக பிரிக்கின்ற பொழுது எவ்வளவு வேதனையை துன்பத்தை நாம் அனுபவிப்போமோ, அதே போல இந்த திருமண உறவை அநியாயமாக உடைப்பது தவறானது என்று கூறுகின்றார். இந்த இணைப்பை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த திருமணத்தில் மனிதரின் அதிகாரம் அல்ல, மாறாக கடவுளின் அதிகாரத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். திருமணத்தை பற்றி புனித தாமஸ் அக்வீனாஸ் கூறும் பொழுது, கணவனும் மனைவியும் வெவ்வேறு குடும்பங்களிலிருந்து வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் திருமணத்தின் மூலம் அவர்கள் ஒரே உடலாக, ஒரே சிந்தனை உள்ளவர்களாக, ஒரே வாழ்க்கையின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், ஒன்றுபடுகின்றார்கள் என்று கூறுகின்றார். திருச்சபையின் தந்தையர்களுள் ஒருவரான ஒரிஜின் அவர்கள் திருமணத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, இந்த திருமண ஒன்றிப்பு என்பது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கின்றதோ அதே போல கணவனும் மனைவியும் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம் என்று கூறுகின்றார். எனவே திருமணம் ஒரு தனிப்பட்ட உறவாக அல்ல, மாறாக அது உலகிற்கு கிறிஸ்துவின் உண்மையான தியாகமிக்க மாறாத அழியாத அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சாட்சிய வாழ்வாக அது மாறுகின்றது. இந்த திருமண ஒற்றுமைக்கு, இந்த திருமண உடன்படிக்கைக்கு இரண்டு முக்கிய பண்புகள் அடிப்படையாக இருக்கின்றன. ஒன்று ஒற்றுமை, அதாவது ஒரே கணவன் ஒரே மனைவி என்ற முழுமையான மற்றும் தனித்துவமான அன்பு. இரண்டாவது பிரிக்க முடியாத தன்மை, நல்லதிலும் கெட்டதிலும், நோயிலும் ஆரோக்கியத்திலும், ஏன் மரணம் வரை நாங்கள் இருவரும் இணைந்திருப்போம், நிலைத்திருப்போம் என்ற வாக்குறுதியை மையமாக வைத்து வாழ்வது. குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ அல்லது குடும்ப வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று அறிந்து கொள்ள சில கேள்விகளை கேட்பது நமக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான திருமண வாழ்வை நடைமுறைப்படுத்தும் வழிகள் இவை என்றும் சொல்லலாம். அதாவது, நான் என்னுடைய வாழ்க்கை துணையை உண்மையாகவே கண்டுகொள்கின்றேனா? எங்களுடைய குடும்ப முடிவுகளில் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுகின்றோமா? பெற்றோர்கள் அல்லது பிறரின் தலையீட்டால் எங்களுடைய திருமண ஒற்றுமை பாதிக்கப்படுகின்றதா? கோபத்தில் மற்றவரை காயப்படுத்தும் வார்த்தைகளை நான் பயன்படுத்துகின்றேனா, பேசுகின்றேனா? மன்னிப்பு கேட்கவும் நான் மன்னிக்கவும் தயாராக இருக்கின்றேனா? குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்றோமா? எங்களுடைய குடும்ப வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றதா? இந்த கேள்விகளின் அடிப்படையில் நம் ஒவ்வொருவருடைய திருமண வாழ்க்கையை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த திருமண வாழ்வை இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்து கொண்டு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்பது மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கான ஒரு வசனமாக நாம் பார்க்கக்கூடாது. மாறாக கணவன் மனைவி இருவரும் தங்கள் திருமண அழைப்பை உண்மையான உணர்வோடு வாழ்வதற்கான அழைப்பாக அதை பார்க்க வேண்டும். திருமணம் என்பது எளிமையான வார்த்தைகளிலே இரண்டு முழுமையற்ற மனிதர்கள் கடவுளின் அருளினால் ஒருவருக்கு ஒருவர் முழுமையான அன்பை துணையாக கொண்டு வாழ்வதுதான். எனவே திருமணத்தில்
இந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய தனித்தன்மையை இழந்து விடாமல் ஒரே இதயத்துடனும் ஒரே சிந்தனையுடனும் ஒரே வாழ்வினுடைய அடிப்படையில் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றார்கள். விசுவாசம், மன்னிப்பு, தியாகம், நிலைத்து நிற்கும் அன்பு, உலகிற்கு மாறாத அன்பின் சாட்சிகளாக வாழ இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இதை உணர்ந்து வாழ குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கு இருவர் மூவர் கூடி என் பெயரால் ஜெபிக்கின்றீர்களோ அங்கு நான் இருக்கின்றேன் என்று மொழிந்த இறைவா, நாங்கள் இணைந்து வாழ்ந்து உறவுகளை ஆழப்படுத்த உறுதிப்படுத்த எங்களை குடும்பங்களிலே ஏற்படுத்தினீர். அன்பு காட்ட தந்தையை கொடுத்து, இரக்கம் காட்ட தாயை கொடுத்து, அக்கறையை காட்ட சகோதர சகோதரிகளை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை கொடுத்து எங்களை குடும்பங்களிலே வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர். இப்படிப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உறவுகளை சிதைக்கின்றவர்களாக நாங்கள் இருக்காமல், இந்த உறவுகளை உறுதிப்படுத்துகின்ற, ஆழப்படுத்துகின்ற, செம்மைப்படுத்துகின்ற மனிதர்களாக எங்களையே மாற்றிக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். தந்தை, மகன், தூய ஆவி என்று எவ்வாறு இந்த ஒரு கடவுளாக நீர் இணைந்து வாழுகின்றீரோ, அதே போல நாங்களும் குடும்பங்களிலே பல உறவு நிலைகளில் இருந்து ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து வாழுகின்ற வரங்களை தந்து எங்களை வழிநடத்தும். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த நாளை உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து மகிழும் திரு கிளாஸ்டன், திருமதி சகாயா ஜெபிலன்ஸ், தியோஃபில் ரிபியா, விளாடிமிர் ரிக்சன், இந்த குடும்பத்தாரை உமது அற்புதம் செய்கின்ற, அதிசயங்களை செய்கின்ற, அருள்வரங்களை வாரி பொழிகின்ற, தூய ஆவியாரின் கொடைகளை நிறைவாக தருகின்ற, அந்த கனிகளை எங்களிலே நிறைக்கின்ற உம்முடைய இந்த திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து மகிழ்கின்றோம். இதோ இந்த நாள் வரை சிறப்பாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தினீரே இறைவா. இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தீரே, ஆன்ம நலத்தை கொடுத்தீரே. இவர்கள் ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவற்றை நிறைவேற்றி உமது ஆசீர்வாதங்களாக அவைகளை மாற்றி இவர்களை வழிநடத்தினீரே. இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே சிறப்பாக இந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பாக உழைக்கின்ற இந்த குடும்ப தலைவனை நிறைவாக ஆசிர்வதியும். வெகு தொலைவில் வெளிநாட்டில் சென்று இந்த குடும்பத்தினுடைய வருமானத்திற்காக, வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக தன்னையே தியாகம் செய்து ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற அந்த குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கின்ற அந்த வேளையிலே, அந்த உழைக்கின்ற இடத்திலே வருகின்ற எல்லா விபத்துக்கள், ஆபத்துக்கள், தீய சக்திகள் அனைத்திலும் இருந்து அவருக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை, பராமரிப்பை தந்து அனைத்து அபாயங்களிலிருந்து அன்பு ஆண்டவரே அவரை காத்து வழி நடத்தியறல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இதோ இந்த நாளிலே மிகவும் குறிப்பாக சிறப்பாக இந்த குடும்ப தலைவி சகாய ஜெபிலன்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நாளிலே அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். உம்முடைய கரங்களிலிருந்து, உமது அருளிலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை முழுமையான நிறைவான சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் நிம்மதியோடும் இதை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லுகின்ற மாபெரும் வரத்தை தந்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு நிறைவை நோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றிட நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய சகோதரிக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். இதோ இந்த குடும்பத்தை கட்டி காத்து வளர்ச்சியின் பாதையில், முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லுகின்ற அனைத்து அருள்வரங்களையும் நிறைவாக அவர் மீது பொழிந்தருளும். இதோ இந்த குடும்பத்தை குறித்து அவருடைய மனதிலே இருக்கின்ற எல்லா கலக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் அனைத்தையும் நீக்கி அன்பு ஆண்டவரே அவர்களை வழிநடத்த நீர் இருக்கின்றீர் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். அவருடைய மகனை குறித்து, மகளை குறித்து அவருக்கு இருக்கின்ற அந்த கலக்கங்களை, கண்ணீரை அன்பு ஆண்டவரே நீர் அகற்றி அவரை சிறப்பாக வழிநடத்தியறலும். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே
அனைத்து விதமான மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் நிறைவாக அவர் மீது பொழிந்து அவரை சிறப்பாக வழிநடத்துவீராக, பாதுகாப்பீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நீர் தந்திருக்கின்ற அந்த மகளுக்காகவும் மகனுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்திலும் திட்டத்திலும் அன்பு ஆண்டவரை நீர் உடனிருந்து அதில் வெற்றியை தந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் முன்னெடுத்து படித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு படிப்பையும் படித்து அதில் வெற்றி பெற அவர்களுக்கு அருள்வரங்களை தாரும். இந்த குடும்பத்தின் மீது படுகின்ற பொல்லாத பார்வைகள், வெறுப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், கருப்பு சக்திகள், தீய எண்ணங்கள் அனைத்திலும் இருந்து இந்த குடும்பத்தை விடுவித்து விடுதலையை கொடுத்து மகிழ்ச்சியின் பாதையில், சந்தோஷத்தின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நீர் கொண்டு செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே அருளாசீர் என்னும் இந்த ஊடகத்தை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவையையும் நீர் நிறைவேற்றி அவர்களை சிறப்பாக வழிநடத்துவீராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.